ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோருக்குமே ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு. ஆர்வம். ஆசையும் சரி, அது ஆர்வமும் சரி. தன்னோட குழந்தைங்க பாத்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு துறையில் பாத்தீங்கன்னாக்க, ஏதேனும் ஒரு நிபுணத்துவம் பெற்றிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுல நடக்கக்கூடிய போட்டிகள்ல பாத்தீங்கன்னா, விளையாட்டு போட்டிகள் நடக்கும். குழந்தைகள் இல்ல, பெரியவங்க வரைக்கும் சொல்றேன். விளையாட்டு போட்டிகள்னு கூட எடுத்துக்கலாம். அந்த விளையாட்டு போட்டிகள் அந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக பாத்தீங்கன்னா, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சிறந்த பயிற்சியாளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டு, அவங்களுக்கு நல்ல பயிற்சியும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தை பாத்தீங்கன்னாக்கா நல்ல மற்ற போட்டியாளர்களுடன் சேர்ந்து போட்டியிட்டு நல்ல பயிற்சியில தேர்வு பெற்று ஒரு சிறந்த ஒரு இடத்தை பிடிக்குது. அதே நேரத்துல அந்த மாவட்ட தளவுலையோ இல்ல அந்த மாநில தளவுலையோ ஏதேனும் ஒரு போட்டி அதே நேரத்தில் நடக்குது. எந்த போட்டியா வேணாலும் இருக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு சதுரங்க போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அந்த சதுரங்க போட்டியில பாத்தீங்கன்னாக்கா வெற்றி பெறலாம். அது அவங்க பயிற்சி நிறுவன தளவுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லபடியா வந்துருச்சு. அப்போ அதுக்கு தாண்டி மாவட்ட அளவுலயோ மாநில அளவுலயோ வரக்கூடிய போட்டியில் அந்த குழந்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த குழந்தையோட ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல அந்த பிறப்பு லக்னத்திற்கு 3ஆம் இடத்ததிபதி யாருன்னு பாருங்க. அந்த 3ஆம் இடத்ததிபதி எந்த கிரகத்தோட வீட்டுல இருக்காருன்னு பாருங்க. அந்த கிரகத்தோட வீட்டுல அவர் எந்த நட்சத்திர சாரத்தை வாங்கியிருக்காரு, அதை எந்த கிரகத்தின் நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க. அப்ப அதை பார்த்துட்டு அதற்கு தகுந்தாப்புல அந்த குழந்தையின் ஜனனகால ஜாதகத்துல வரக்கூடியதுல தசாவில் புத்தியில் அந்தரம் அப்படிங்கறத எடுத்து அதுல அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்ததிபதியோட அந்தரம் வரக்கூடிய காலம் என்னன்னு பாருங்க. அந்தரம் வரலைனாலும் பரவாயில்ல, 3ஆம் இடத்ததிபதியோட சூட்சமம் வரக்கூடிய காலம் என்னன்னு பாருங்க. அந்த 3ஆம் இடத்ததிபதியின் சூட்சமம் வரக்கூடிய காலத்துல 3ஆம் இடத்ததிபதி அமர்ந்த கிரகத்தின் பிராணம் என்னைக்கு வருதுன்னு பாருங்க. அந்த 3ஆம் இடத்ததிபதி அமர்ந்த வீட்டுல உள்ள நட்சத்திர சாரத்தின் சித்திரம் என்னைக்கு வருதுன்றத கணக்கெடுத்து அந்த காலத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துல இருக்கக்கூடிய பூவனூர்ன்ற ஊர்ல உள்ள சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்துல போய் உங்க குழந்தையோட ஜாதகத்தை வச்சு ஒரு அர்ச்சனை ஒண்ணு பண்ணிட்டு வாங்க. இது உங்களோட குழந்தையோட ஜாதகத்துல இருக்கக்கூடியதுல அந்த 3ஆம் இடத்ததிபதியின் அதாவது 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்ததிபதி அமர்ந்த 3ஆம் அதிபதி வீட்டில் அமர்ந்த நட்சத்திரம் சாரம் இது இத்தனையும் பாத்தீங்கன்னாக்கா சூட்சமம் பிராணம் சித்திரம் இதை எடுத்து அதன்படி நீங்க போய் வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணும்போது உங்க குழந்தை அந்த போட்டி தேர்வில் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வெற்றி பெறுது அப்படிங்கிறது இறைவனோட ஆசீர்வாதம். அதை போய் பயன்படுத்திக்கணும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.